வணக்கம். இன்னைக்கு Amazon KDP ஆட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நெறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்கு. அதுல ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட்ஸ் ஆட் பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆட் ரன் பண்றது மூலியமா உங்களோட புக்கோட விசிபிலிட்டிய இன்னும் நெறைய பேருக்கு இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். ஸோ தட் அது மூலியமா உங்களுக்கு சேல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு Amazon உங்களோட புக் ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ, அதுல மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ, டாப்லயே இருக்கும். மார்க்கெட்டிங் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. Amazon ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ, அதுல வந்து சூஸ் மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். ஸோ, இதுல நீங்க என்ன மார்க்கெட்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும், ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். .un, IN, UK எங்க வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு .com போறேன். சரிங்களா? ஸோ .comல என்னோட ஆட்ஸ் வந்து ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கோ டூ Amazon ஆட்ஸ் அப்படின்னு குடுங்க. ஸோ Amazon ஆட்ஸ் குடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைட்ல வந்து அந்த 4 பாக்ஸஸ் மாரி இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? 4 பாக்ஸஸ் இருக்கா? அதுல வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் ஆத்தருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல கீழ வந்து கிரியேட் அ கேம்பெயின் அப்படின்னு குடுங்க. ஸோ கேம்பெயின் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சூஸ் யுவர் கேம்பெயின் டைப் அப்படின்னு இருக்கும். சைட்ல வந்து இங்க வந்து ஸ்டேட் கூட இங்க கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கத நீங்க வேற என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தியா, இத்தாலி, ஜப்பான் எங்க வேணா நீங்க குடுத்துக்கலாம். ஸோ, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் வந்து சூஸ் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஒரு பிராண்டா இருக்கீங்களா? இல்ல ப்ராடக்ட்டா இருக்கீங்களா? அப்படின்னு தெளிவா இருங்க. ஸோ, நம்ம இண்டிவிஜுவல் பப்ளிஷர் அப்படி இருந்தீங்கன்னா, ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணுங்க. பிராண்ட் கிடையாது, ப்ராடக்ட். ப்ராடக்ட்ல கன்டின்யூன்னு குடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஆட் அ பேமெண்ட் மெத்தட் இதுக்கு நம்ம லாஸ்ட்டா வருவோம். பேமெண்ட் வந்து லாஸ்ட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழ வாங்க. கீழ வந்துட்டீங்கன்னா, ஆட் ஃபார்மேட். ஆட் ஃபார்மேட்ல வந்து கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் இது இருக்கு. கஸ்டம் டெக்ஸ்ட் குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் ஓகே. ஸ்டாண்டர்ட் ஆட் வேணாம். கஸ்டம் டெக்ஸ்ட் மட்டும் குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, கீழ வந்து உங்களோட புக்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ எந்த புக்குக்கு வந்து ஆட் போட போறீங்களோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட புக் வந்து ஒரு புக் வந்து நான் இங்க வந்து ஆடுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி புக். இந்த புக் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங், மேனுவல் டார்கெட்டிங். இதுல ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேனுவல் வேண்டாம். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங்ல வந்து கீழ வந்து செட் டிஃபால்ட் பிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் பிட்ல வந்து நீங்க 0.002ல இருந்து நீங்க பிட் பண்ணலாம். ஆ மினிமமே. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 0.30 வந்து நான் இங்க டிஃபால்ட் பிட்ல குடுத்துக்கிறேன். கீழ இருக்கு பாருங்க. என்டர் எ பிட் அட்லீஸ்ட் 0.02 நீங்க இன்னும் கம்மியா குடுக்கிறதா இருந்தா கூட நீங்க குடுத்துக்கோங்க. நான் வந்து 30 வந்து குடுத்துருக்கேன் இங்க. $0.30 வந்து பிட் பண்ணியிருக்கேன். ஸோ குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த கஸ்டம் டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ இங்க வந்து உங்க புக்க பத்தின ஒரு ஆ டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ் வரும் இல்லைங்களா? அதுல வந்து டிஸ்ப்ளே ஆவறதுக்கு சம் டெக்ஸ்ட் வந்து நீங்க குடுக்கலாம். 150 கேரக்டர்ஸ்குள்ள நீங்க குடுங்க. கீழ வந்து ஆடோட ப்ரிவ்யூ வரும். ஸோ ப்ரிவ்யூ வந்து நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாரி ஸ்பான்சர்ட் அப்படின்னு போட்டு வரும். செக் பண்ணிட்டு கீழ வந்து கேம்பெயின். கேம்பெயின்ல வந்து டைனமிக் பிட்ஸ் அப் அண்ட் டவுன் அப்படின்னு குடுத்துக்கோங்க. கீழ வந்து டவுன் ஒன்லி ஃபிக்ஸ்ட் பிட்ஸ்க்கு எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிட் அட்ஜஸ்ட்மென்ட். அட்ஜஸ்ட்மென்ட்ல வந்து பிளேஸ்மென்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆடியன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். பிளேஸ்மென்ட்ட விட்டுருங்க. ஆடியன்ஸ்ல போயிட்டு டோன்ட் இன்கிரீஸ் பிட் ஃபார் அன் ஆடியன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்துருங்க. கீழ வந்துட்டு கேம்பெயின் நேம். கேம்பெயின் நேம் வந்து நீங்க என்ன வேணா செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து டேட் அண்ட் டைமிங் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து கேம்பெயின் நான் வந்து என்ன குடுத்துருக்கேன்னா, சில்ட்ரன் ஆக்டிவிட்டி புக் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் நேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் வந்து நீங்க குடுக்கணும். எத்தன நாள் நீங்க வந்து ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னு. செப்டம்பர் 6 ஸ்டார்ட்டிங் டேட் நான் இன்னைக்கு குடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ் ரன் பண்ற மாரி நாங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்ச் 8 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இதோட டெய்லி பட்ஜெட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க வந்து மினிமம் வந்து எவ்வளோ வேணா நீங்க காஸ்ட்ட வந்து போடலாம். நான் வந்து ஒரு $5 போட்டிருக்கேன். நீங்க வந்து மினிமம் காஸ்ட் வந்து எவ்வளோ வேணா குடுத்துக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் டிராஃப்ட்ன்னு இருக்கும். சேவ் அஸ் டிராஃப்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? ஆ ஆட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கு போயிருங்க. சரிங்களா? ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இங்க ஆட் பண்ணீங்கன்னா, லான்ச் கேம்பெயின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அது பக்கத்துல அது எனேபிள் ஆகும். ஸோ இங்க வந்து கோ டூ பேமெண்ட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம்
ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். பில்லிங் ப்ரொஃபைல் செட்டப்ன்னு இருக்கும். ஸோ பில்லிங் ப்ரொஃபைல் செட்டப் வந்து ரொம்ப பேசிக்ங்க. ஓகேவா? உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அதுல கேட்டிருப்பாங்க. லைக் நேமு, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஓகே. அம் உங்களோட இமெயில் ஐடி அந்த மாதிரி ஒரு பேசிக்கான உங்களோட அட்ரஸு அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல வந்து அங்க செட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து புதுசா எதுவும் இருக்காது. அதனால தான் நான் என்னோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேமெண்ட் ப்ரொஃபைல் செட்டப். இதுல வந்து நம்ம கிரெடிட் கார்ட் ஆர் டெபிட் கார்ட் வந்து ஆட் பண்ணி பே பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இங்க வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட் அப்படின்னு குடுத்துட்டு, கீழ வந்து பாத்தீங்கன்னா, ஆட் எ கிரெடிட் ஆர் டெபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்ட் டீட்டெயில்ஸோ ஃபில் பண்ணி ஆட் யுவர் கார்ட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க லான்ச் கேம்பெயின் ஒரு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அது வந்து எனேபிள்ல காமிக்கும். இப்போ வரைக்குமே டிசேபிள்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க நம்ம கார்ட் டீட்டெயில்ஸ் இங்க எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சேவ் பண்ணிருங்க. கீழ சேவ் பட்டன் இருக்கும். சேவ் குடுத்ததுக்கப்புறம், நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து கீழ வந்து உங்களுக்கு லான்ச் கேம்பெயின் அப்படின்னு இந்த இடத்துல வரும். நான் இன்னும் என்னோட டீட்டெயில்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்க லான்ச் கேம்பெயின் அப்படின்னு குடுத்துருங்க. லான்ச் கேம்பெயின் குடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அவ்வளோதான். உங்களோட ஆட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். தட்ஸ் இட். சிம்பிளான ஒரு ஆட் மெத்தடு. இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? காஸ்ட்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நெறைய Amazon KDP பத்தி வீடியோஸ் வேணும் அப்டின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.